ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டேரெக்டாக சேனலுக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் இதான் நம்ம சேனல் நேம். இந்த சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம சேனலில் தான் லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். வீடியோவில் ஒன்லி போஸ்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ லைவில் அப்டேட் வேணுன்றவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எம்டி சார்ட் கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம சென்செக்ஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம கால் சைடு பை சைடு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருவோம். அதில் என்ன லெவல்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருவோம். தென் நிஃப்டிலையும் சேம் இன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் விளையாடணும் கால் சைடு புட் சைடு கொடுத்துருவோம், அதோட பாயிண்ட்ஸும் கொடுத்துருவோம். இது எப்படி செயல்படும் தெரிஞ்சுக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அதாவது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம சேனலோட நேமே த சீசா ட்ரேடர். சீசானா எப்படின்னா இந்த குழந்தைங்க விளையாடுவாங்களா அந்த மாதிரி, லெஃப்ட் சைடில் உட்காந்தா ரைட் சைடில் எழுந்திரிக்கும், ரைட் சைடில் உட்காந்தா லெஃப்ட் சைடில் எழுந்திரிக்கும். அந்த மாதிரி கால் உட்காந்தா புட்டு ஏறும், புட்டு உட்காந்தா கால் ஏறும். இதான் கான்செப்ட், இப்படி தான் இயங்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஆப்ஷன் செயின் டேட்டா பார்ப்போம், அதுதான் மேஜர். ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்தா இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா தான் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் ஷோயிங் ரேஞ்ச் பவுண்ட் டுடே அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடியும் நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம், எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டா தான். ஆப்ஷன் செயின் டேட்டா ரேஞ்ச் பவுண்ட் கிடச்சிது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கால் சைடு போச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே கால் சைடு போய்ட்டு தேர்ட் பாயிண்ட் பட்டுட்டு ரெட் கேண்டில் கொடுத்து கீழே வரும். அப்படி வரும்போது இந்த புட் சைடு ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே ஏறும். ஸோ இப்போ இது மேலேருந்து கீழே வரும்போது இது கீழேருந்து மேலே வரும்னு நினச்சி நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் பை பண்ணால் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயோ இல்லை செகண்ட் பாயிண்ட்லேயோ நம்ம எக்ஸிட் ஆகணும். ஆனால் அதுக்கு நான் தெளிவாக கொடுத்துட்டேன் பாருங்கள். புட் சைடு என்ட்ரி ஆஸ் பர் அவர் என்ட்ரி செட்டப் மட்டும் இருந்தால் எடுக்கணும். ஆஸ் பர் என்ட்ரி செட்டப்னா என்னென்னா இங்கே பாருங்கள், ஒன்லி டேக் என்ட்ரி புட் சைடு ஆஃப்டர் த க்ரீன் கேண்டில் அப்படின்னே கொடுத்துட்டேன். அது என்னென்னா க்ரீன் கேண்டில்னால் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் ஒரு தொட்டுட்டு இதோட க்ரீன் கேண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி சென்செக்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், சென்செக்ஸ் இப்போ 767 இருக்குது, இங்கே 1011 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டு தூரம். அதே மாதிரி இங்கே புட் சைடில் 500 இருக்குது, இங்கே 353, இங்கே 150 பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு 150 பாயிண்ட்டு தூரம், இது 400 பாயிண்ட் தூரத்தில் இருக்கா, இது 350 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வெறும் 150 பாயிண்ட்டு தான், ஓகேங்களா. ஸோ இது இங்கே தேர்ட் பாயிண்ட் தொடும்போது கரெக்டாக இது தொட்டிருக்கும். ஆனால் இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், இங்கே 350, இங்கே 150, ஓகேங்களா. ஆனால் இங்கே 350 பாயிண்ட் ஏறும் கரெக்டாக அந்த நேரத்தில், இங்கே 150 பாயிண்ட்டு தான் தொடும். அதான் மேட்ரு. அது என்ன நடந்துன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ட்ரி கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஆஃப் டே வரைக்கும் ட்ரிகரே ஆகலை. ஸோ ஒரு 12 மணிக்கு தான் நமக்கு 11 தான் ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆனதும் திரும்ப எஸ்எல், அதாவது அது க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டு அகைன் ரெட் கேண்டில் போட்டு நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம பாருங்கள், அதை வச்சு நான் நிஃப்டியில் தான் எடுத்திருந்தேன். நான் இங்கே லைவில் நிஃப்டியில் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சென்செக்ஸை வச்சுட்டு சென்செக்ஸ் என்ட்ரி ஆகும்போது நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது புட் சைடு நிஃப்டி இஸ் நியர் டு என்ட்ரி பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ சென்செக்ஸ் என்ட்ரி கொடுக்கும்போது நான் நிஃப்டியில் அதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதான் எனக்கு லாங் டார்கெட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதையும் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் இன் என்ட்ரி ஜோன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த 10 நிமிஷத்தில் பாருங்கள் எஸ்எல் இட்டு. ஸோ அதோட விட்டாச்சு. ஒருவேளை திரும்ப அகைன் என்ட்ரி கொடுத்தா திரும்ப எடுங்க, திரும்ப மேலே போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி எனக்கு 982 ருபீஸ் லாஸு. ஓகே, பட் எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி இங்கே பட்டுட்டு இது கீழே ரெட் கேண்டில் வரணும், வரல. ஸோ இங்கே என்ட்ரி கொடுக்கல. இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ரீன் கேண்டில் வரணும், வரவே இல்லை. ஸோ நிஃப்டியில் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஒருவேளை சென்செக்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சி, இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருந்தா அப்போ 45 ரூபா 50 ரூபா இருந்தது. இங்கே கிடச்சிருந்தா இங்கே 150 வரைக்கும் போயிருக்கும். ஸோ மணி ட்ரிபிள் ஆகிருக்கும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஆனால் எனக்கு சென்செக்ஸில் என்ன நடந்துன்னு பார்ப்போம். சென்செக்ஸில் இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே 760 350 பாயிண்ட் தள்ளி 1000 பாயிண்ட் இங்கே தொட்டிருக்கா. அதே சமயத்தில் தான் இங்கே 500 இங்கே பார்த்தீங்களா, 500 வெறும் 350, இங்கே 350 புள்ளிகள் ஏறும்போது இங்கே வெறும் 150 புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹை ஒன்று இருக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு லோ, அடுத்து செகண்ட் லோ, கரெக்டாக இங்கே தொட்டிருக்கா. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸிங்கில் தான் மேட்ரே இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம கொஞ்சம் தப்பி தொட்டால் கூட இந்த பாயிண்ட்ஸ் எதுவும் மேட்ச் ஆகாது. ஆனால் நம்ம இதில் கரெக்டாக மேட்ச் ஆகும், அதுதான் சீக்ரெட்டு.
ஸோ தொட்டுட்டு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கா. ஸோ இதில் தான் இங்கே இந்த க்ரீன் கேண்டில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். இந்த சின்னதாக இருக்குது. இந்த சின்னதாக இருக்கிற கேண்டிலில் இங்கே பின்னாடி இருக்கிற ரெட் கேண்டில் தொட்டுருச்சு. ஸோ அடுத்து க்ரீன் கேண்டில் வச்சிருச்சு. இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி நினச்சேன். பட் ஆனால் எக்ஸிட் ஆகிடுச்சு. அகைன் என்ட்ரி கொடுத்து அகைன் எக்ஸிட் ஆகிடுச்சு. அகைன் என்ட்ரி கொடுத்து அகைன் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே ஒரு 1 மணி நேரம் விளையாடிட்டு இருந்தது. கடைசியில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலை. ஏன்னா அந்த இடத்துல நினச்சிருப்போம். பட் நினச்சிருந்தாலும் திரும்ப எக்ஸிட் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து போகாது, ஜுப்புன்னா போகாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால் நமக்கு வந்து லாஸு. நான் 2 என்ட்ரி தான் எடுத்தேன். 2 என்ட்ரியுமே லாஸு. அதுவும் சின்ன லாஸ் தான். ஸோ 3வது என்ட்ரி நான் எடுக்கலை. இதுக்கு மேலே வந்து சும்மா போகிற மாதிரி போய் திரும்ப கீழே இறக்கி விட்டுரும். ஸோ இதுதான் காரணம், எடுக்கலை. சரி, ஒரு வேளை எடுக்கலைன்னா நான் ஏன் கால் சைடு போகலைன்னா, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு சொன்னனால மேலே போயிட்டால் திரும்ப கீழே தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது மேலே போயிடுச்சு, திரும்ப கீழே வந்து இதே இடத்துல க்ளோஸ் ஆயிரும்னு நினச்சேன். ஸோ ரேஞ்ச் பவுண்டு கொடுத்தனால அதனால் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சோ, சின்ன எஸ்எல்ஏ வந்தாச்சு. சரி, இந்த செட்டப் ஏன் வச்சுருக்கோம்? ஒருவேளை இதில் என்ட்ரியே நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, என்ட்ரியே கொடுக்கலன்னா சும்மா தான் விட்ருப்போம். நான் வந்து பழைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராட்டஜி நம்ம எதுக்கு பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், லாஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட்லேயே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி நம்ம வச்சுக்கணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேட்டையாடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக வேட்டையாடுறோன்னா என்ன, ஒரு வில்லம்பு எடுத்துகிட்டோ இல்லை கன் எடுத்துகிட்டோ நம்ம வந்து விலங்குகளை தேடி போவோம். அப்படி போகும்போது கண்ணில் படுறதை வந்து சுடுவோம், இல்லை அம்பு விடுவோம். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம துரத்தி பிடிப்போம். ஒரு வேளை இல்லைன்னா அந்த மிருகங்கள் நம்மளை துரத்தும். அப்படி துரத்தும் போது நமக்கும் ரிஸ்க் இருக்குது, அதுக்கும் ரிஸ்க் இருக்குது. பட் நமக்கு வந்து அதிக ரிஸ்க் இருக்குது. நம்ம துரத்துனாலும் நம்ம போய் எங்கே மாட்டிப்போம் தெரியாது, எந்த வழியில் ஓடுவோம் தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் அந்த மிருகங்கள் நம்ம எதிர்த்து துரத்துச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. ஸோ இந்த மாதிரி இது ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ப்ளே பண்ணுறது. நம்ம எங்கே பை பண்ணுறோன்னு தெரியாது, எதுக்கு பை பண்ணுறோன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் பை பண்ணால் அங்கே எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வெளியே வரணுன்றது தெரியாது. ஓகேங்களா? முக்கியமாக ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆனால் லாஸ் ஆகும்போது எவ்வளோ வெளியே வரணும்னு தெரியவே தெரியாது. அதுதான் ஓப்பன் மைண்டடாக விளையாடுறது. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ட்ராப் மாதிரி. அதே வேட்டையாடுறது தான். நம்ம ஒரு பள்ளம் தோண்டியோ இல்லை ஏதோ பண்ணியோ ட்ராப் மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம பேசாட்டுக்கு உட்கார வேண்டியதுதான். அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் அந்த விலங்கு நம்மளோடது. அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அது செத்துச்சு. நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேளை எஸ்கேப் ஆகி போச்சுன்னா நம்ம பேசாமல் விட வேண்டியதான். நம்ம பாயிண்ட்டுக்கு வரலைன்னா நம்ம பேசாமல் தான் இருக்கணும். இன்றைக்கி ட்ரேடு எடுக்க முடியலன்னா இன்றைக்கி எடுக்க முடியல, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து ஆப்ஷன் செல்லிங்காக தான் உருவாக்கப்பட்டது. அது வாரத்தில் 22 நாள் இருக்குன்னா 22 நாட்களும் செல்லிங் தாராளமாக நடக்கும். ஆனால் 22 நாளில் 8 நாளோ 9 நாளோ மட்டும்தான் பையிங் நடக்கும். சரிங்களா? எல்லா நாளும் பையிங் நடக்காது. ஸோ இன்றைக்கி நமக்கு நடக்கலை. ஆனால் கால் சைடு போயிருக்கே அப்படின்னா ஏன் ஸ்ட்ராட்டஜி படி புட் சைடும் போயிருக்கணும். புட் சைடு போகலைன்றனால ஏன் போகலைன்னா சண்டை போட முடியாது. போகலை, அவ்வளோதான். வெயிட் பண்ணிடுவேன். அடுத்த நாள் எனக்கு அதே மாதிரி வேறு என்ன ஆப்ஷன் செயின் டேட்டா சொல்லுதோ அதை கேட்க போகிறேன். அவ்வளோதான் நம்ம விஷயமே தவிர இன்றைக்கி போகலைன்னா ஏன் போகலை, அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பா இப்போன்னா அப்படிலாம் கிடையாது. வேணுன்னா நீங்கள் வந்து பழசை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டு தான், அதுக்கு முன்னாடியும் ப்ராஃபிட்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு முன்னாடியும் ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் போகுது. நான் சொன்னேன்ல, ஒரு 10 நாளைக்கு 10 தடவை நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஒர்க் பண்ணுறோன்னா அதில் 8 நாள் பாஸ் ஆகும், 2 நாள் ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகத்தான் வேண்டும். ஏன்னா நான் அதைத்தான் விரும்புகிறேன். அப்படி நம்ம ஃபெயில் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண மாட்டோம், மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ ரிஸ்க் அண்டு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்னா நமக்கு அடி சறுக்கணும், லாஸ் ஆகணும். லாஸ் ஆனால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லைன்னா மொத்தமாகவே நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி லாஸ் ஆகினா தான் நம்ம வந்து கேபிட்டலில் 30% 40% இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். அதுக்காக தான் எனக்கு ஃபெயிலியரும் வேணும்னு நான் வாண்டடாக சொல்கிறது. ஓகே, இது இப்போ நடந்து போச்சு. இப்போ மண்டே என்ன நடக்க போகுது அப்படின்றது வேணும்னா, மண்டே இங்கே இருக்குது பாருங்கள். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஓட மண்டே சார்ட் இது. 1 மினிட். ஓகே, இது மண்டேக்கான சென்செக்ஸ் சார்ட்டு. 85,300 கால், 86,300 புட் ஆப்ஷன். அதோட பாயிண்ட்ஸ் இது. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 2 சைடு நோட் பண்ணிக்கோங்க. தெரியலைன்னா பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மண்டே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நிஃப்டியோடது 26,250 கால் ஆப்ஷன், 26,450 புட் ஆப்ஷன்.
அதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இது மண்டேக்கான சினாரியோ. டியூஸ்டேக்கு வந்து வேறு மாதிரி வரும் எக்ஸ்பைரி அப்போ. இப்போ மண்டே பாருங்கள், இது மார்க்கெட் முடிஞ்சது 26,350 அட் த மணியில். இப்போ லெஃப்ட் சைடில் 65, ரைட் சைடில் 68. ஸோ ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு மேலே 94, இதுக்கு கீழே 96. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ சீசா கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு பக்கமும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன் சைட் ட்ராவல் கிடையாது. இப்போது சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து 85,700 முடிஞ்சிருக்கு அட் த மணி. இதோட லெஃப்ட் சைடு பாருங்கள் 413, ரைட் சைடு 228. அப்போ இதில் பாதி தான் இருக்குது. அப்போ சென்செக்ஸ் வந்து மேட்ச் ஆகலை, ஈக்குவலாக இல்லை, பேலன்ஸ்டாக இல்லை. இதனால தான் மார்க்கெட் வந்து திரும்பவும் நினச்சிருந்தேன். பட் இட் இஸ் ஓகே. நமக்கு வந்து இப்போ நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? அதனால தான் வந்து ஒரு நல்ல ஏற்றமும் கிடையாது, நல்ல இறக்கமும் கிடையாது. இது வந்து தப்பான ஏற்றம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இப்போ ஏறி ரெண்டு சைடும் பேலன்ஸாக இருந்ததுன்னா இது கரெக்டு தான். ஆனால் பாருங்கள், கரெக்டாக இல்லை. இப்போ கால் சைடு தானே பயங்கரமாக ஏறிச்சு. கால் சைடு ஏறினது பாருங்கள் 225 கம்மியாக ஏறி இருக்குது. ஆனால் இறங்குனது இங்கே 303 இறங்கியிருக்கு. வழக்கம் போல் அதிகமாக இறங்கியிருக்கு. ஆனால் நம்மளோட சார்ட்டில் எப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்கல்ல, சார்ட்டில் சென்செக்ஸ் வந்து எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 690, 650 வச்சுக்கோங்க. இங்கேருந்து க்ளோசிங் வந்து 1129. அப்போ இங்கேருந்து 500 புள்ளிகள் ஏறி இருக்கா? அப்போது எஸ்டர்டே க்ளோசிங் இங்கே என்ன 600. 600லேருந்து 500 கழிச்சா, இங்கே ஏறின 500 ஏற்றங்க இதை கழிச்சா 100 தானே. ஆனால் மார்க்கெட் அங்கே 270 முடிஞ்சிருக்கு. அப்போது இன்றைக்கி இறக்கம் கம்மியாக இருக்குது, ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. இது புதுசாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி ஆப்ஷன் செயின் டேட்டாவில் மாற்றங்கள் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீக்ரெட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நிஃப்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, ஆனால் சென்செக்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. இதனால் நீங்கள் ஏறின ஏற்றம் உண்மை கிடையாது. இப்போ நிஃப்டியும் சென்செக்ஸும் இங்கே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஏறின ஏற்றம் உண்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எப்போனாலும் திரும்ப டவால்னு மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது என்னன்றதை மண்டே பார்க்கலாம். இப்போ நம்ம கோர்ஸ் வந்து இது படிக்கணுன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஃபீஸை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸை நான் சொல்லித்தரேன். டோன்ட் வரி, நீங்களும் படித்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.